பத்தினி கடவுளாம் கண்ணகிக்கு சேரன் செங்குட்டுவன் கிமு நூற்றாண்டுகளில் எடுப்பித்து வழிபட்ட கண்ணகி கோயில் என்பது மேலை மலை என்று சொல்லுகின்ற மேற்கு தொடர்ச்சி மலையின் மீதாக இருக்கிறது. குமுளிக்கு தேக்கடிக்கு மிக அருகாமையிலே மலை உச்சியிலே இருக்கக்கூடிய ஒரு கோயிலாக அது இன்றைக்கு வழிபாடுகளுடன் திகழ்கிறது. மனித புழக்கம் என்பது ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே அனுமதிக்கப்படுகின்ற நிலையிலே வனக்காவலர்கள் என்ற பெயரிலே அந்த புழக்கத்தை எல்லாம் மனித புழக்கத்தை எல்லாம் தடுத்து விலங்குகள், யானைகள், புலிகள், கரடிகள் போன்றவற்றின் நடமாட்டத்திற்காக மக்களை நாங்கள் காக்கிறோம் பேர்வழி மற்றும் அங்கிருக்கக்கூடிய அந்த அரிய வகை மரங்களையெல்லாம் காக்கிறோம் என்ற பெயரிலே இந்த ஒப்பரிய அற்புதமான ஒரு சாதாரண குடும்பத்திலே பிறந்து கற்பு திறத்தினாலே கற்பு தெய்வமாக உலகத்திற்கே வழிகாட்டக்கூடிய ஒரு நெறிமுறைக்கான ஒரு பதிவாக இருக்கக்கூடிய இந்த பத்தினி கோட்டம் என்பது இன்று வழிபாடுகளின் கற்குவியலாக தோற்றமளிக்கக்கூடிய விளிம்பிலே நின்று கொண்டிருக்கிறது. மிக விரைவிலே இதே நிலை நீடித்தால் அது கல் குவியலாகத்தான் அங்கே கிடக்கும். இத்தகைய அருமை வாய்ந்த இந்த பத்தினி கோட்டத்தை சீரமைப்பதற்கு, அதனை சென்று அடைவதற்கு தமிழகத்திலிருந்து ஒரு 6 கிலோமீட்டர் அளவிற்கு மலைப்பாதை அமைத்தாலே போதுமானது. இன்றைக்கு இந்த கோயிலுக்கு நாம் சென்று வருவதற்கு கடுமையான விதிமுறைகளோடு கேரள அரசின் வனத்துறையினர் சித்திரா பௌர்ணமி அன்றைக்கு ஒரு நாள் மட்டும் குறிப்பிட்ட நேரப்போது காலையில் 6 மணியிலிருந்து பிற்பகல் 3 மணி வரையிலே அனுமதி கொடுக்கிறார்கள். அதற்காக இடுக்கி மாவட்டம் என்ற அந்த கேரள மாவட்டத்தையும் தேனி மாவட்டம் என்ற நம்முடைய இந்த எல்லை மாவட்டத்திலேயும் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வருவதற்கு மிகவும் அவர்கள் திக்கி திணறி இந்த அனுமதியை கொடுப்பதற்கு படாதபாடு பெற்று நாம் வாங்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அதே நேரத்தில் இதற்கு ஏன் இவ்வளவு கடுமுரண்கள் தடுப்புகள் இவர்கள் காட்டுகிறார்கள் என்று சொன்னால், அது ரிசர்வ் ஃபாரஸ்ட், அது புலிகளின் சரணாலயம், அங்கே யானைகள், வனவிலங்குகளும் அரிய வகை மரக்கூட்டங்களும் இருக்கின்றன, அவற்றை நாங்கள் பாதுகாக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அந்த பத்தினி கோட்டத்திற்கு அருகாமையிலேயே கேரள அரசின் வனத்துறையினர் ஒரு கான்கிரீட் தங்குமிடங்களை எல்லாம் மிக அருமையாக அமைத்து கொண்டு நாள்தோறும் அல்லது அவர்கள் விரும்பிய வண்ணம் ஜீப்பிலே பயணித்து ஒரு 14 கிலோமீட்டர் மலைப்பாதையிலே சென்று அங்கே தங்கி அங்கே அவர்கள் காவல் கூண்டு, காவல் மேடை போன்றவற்றையெல்லாம் அமைத்து வனத்தை பாதுகாப்பதாகவும் சொல்லி வருகிறார்கள். இதற்கு நம்முடைய தமிழ்நாட்டினுடைய வனத்துறையினரும் ஒருங்கே அதே கருத்தினை பதிவிட்டு நம்முடைய அந்த வேண்டுகோள், அதாவது கண்ணகி கோட்டத்தை சீரமைக்க வேண்டும், அதனை பழுது பார்த்து வழிபாட்டிற்கு உரியதாக ஆக்க வேண்டும், அதற்குரிய தமிழக எல்லை, அதாவது பளியன்குடி என்ற அந்த பகுதியிலிருந்து ஒரு 6 கிலோமீட்டர் நீளத்திற்கு உயரமாக ஏறி செல்லக்கூடிய மலைப்பாதையை ஒரு 15 அடி அகலத்திற்காகவாவது நீங்கள் அமைத்து தர வேண்டும் என்ற என்னுடைய தந்தையார் இந்த கோயிலை கண்டுபிடித்த 1963 முதலாக வேண்டி வரக்கூடிய ஒரு வேண்டுதலை இன்றளவும் எந்த அரசும் கண்டுகொள்ளாமல் இருப்பது என்பது பொதுவான இந்த பத்தினி தெய்வத்தை, தமிழ் தெய்வத்தை, தமிழ் மக்களினுடைய பாரம்பரியத்தை மதிக்கக்கூடிய எல்லா மக்களின் மன துயராக அமைந்திருக்கிறது என்பதை நான் அவர்கள் சார்பிலே பதிவிட வேண்டியவனாக இருக்கிறேன். அதே நேரத்தில் இந்த புலிகள் சரணாலயம் என்ற ஒரு காரணத்தை காட்டி கண்ணகி கோட்டம் சீரமைக்கப்படுவதற்கு பல தடைகளை உருவாக்கி வரக்கூடிய ஒரு சூழல் இதே கண்ணகி கோட்டத்திற்கு சற்று மேற்கே இருக்கக்கூடிய ஐயப்பன் கோயிலுக்கு அமைந்திருக்கிறதா என்று பார்க்க வேண்டிய ஒரு சூழலும் நமக்கு அமைகிறது. நாம் அதற்காக தள்ளப்படுகிறோம்.
ஐயப்பன் கோயில் என்பது மிக அண்மையிலே 1940களுக்கு பிறகு நம்மிடையே புழக்கத்திற்கு வந்து இன்றைக்கு பெருவழக்காக மாறிப்போயிருக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு சின்னம். அங்கே புதிய புதிய கட்டுமானங்கள் இத்துணை அளவிற்கு இறைவனுக்காக இருக்கக்கூடிய அந்த பகுதியிலேயும், அதே நேரத்தில் அருகாமையிலே பக்தர்கள் தங்குவதற்காக இருக்கக்கூடிய அல்லது அருச்சகர்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதியிலே எல்லாம் அவர்கள் புதிய புதிய கட்டுமானங்களை, புதிய புதிய வழித்தடங்களை, புதிய புதிய அந்த கொட்டகைகளை எல்லாம், படித்துறைகளை எல்லாம் அமைப்பது என்பது புலிகள் சரணாலயத்திற்கு குந்தகம் விளைவிக்காதா? ஐயப்பன் கோயிலுக்கு அவர்கள் அளித்திருக்கக்கூடிய அந்த சலுகையில் 100ல் ஒரு 5 விழுக்காடாகிலும் கண்ணகி கோட்டத்திற்கு தர வேண்டும் என்றுதான் நாம் வேண்டுகிறோமே ஒழிய, ஐயப்பன் கோயிலுக்கு தந்திருப்பது என்பது தவறானது என்று நாம் கருத்து சொல்லவில்லை. ஐயப்பன் கோயிலுக்கு செய்கின்ற பொழுது அருகாமையிலே இருக்கக்கூடிய அதே பகுதியில் இருக்கக்கூடிய கண்ணகி கோயில் என்பது தமிழகம் மட்டுமல்ல, சேர சோழ பாண்டியர்களினுடைய கிறித்து சகாப்தத்திற்கு முந்தியதாக இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் தொல்லியல் சுவடு, இந்திய திருநாட்டிற்கே ஒரு இலக்கமாக திகழ வேண்டிய ஒரு அற்புதம் நிறைந்த கட்டுமானம். அந்த கற்கோயிலை சீரமைப்பு தருவதிலே என்ன பிழை இருக்க முடியும்? என்ன தடை இருக்க முடியும்? இதற்கு ஒரு நீதி, அதற்கு ஒரு நீதி என்றால் அத்தகைய சட்டம் எந்த நாட்டிலே ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கும்? நண்பர்களே, பிறிதொன்றும் நான் சொல்லுகிறேன். மிக அண்மையிலே இப்பொழுது ஒரு வெளியீடு ஒன்று நான் கண்டேன். ஐயப்பன் கோயிலுக்கு அந்த பூசை தொடர்பான அல்லது புழக்க தொடர்பான அந்த பொருட்களையெல்லாம் எடுத்து வருவதற்காக ஒரு 2 கிலோமீட்டர் நீளத்திற்கு உயரத்திற்கு அவர்கள் ரோப் கார் என்கின்ற ஒரு தன்னியக்கி அந்த நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு மின் பொருத்தியையும் அவர்கள் பொருத்தி இப்பொழுது வழிகாண அவர்கள் முயன்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது, அதே நேரத்தில் நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன். ஐயகோ, ஆண்டிற்கு ஒரே ஒரு முறை, குறிப்பாக சில மணி நேரங்கள் மட்டுமே பத்தினி தெய்வத்தை நீங்கள் கண்டு செல்லலாம். அதற்கு எந்த விதமான நீங்கள் கையிலே பொருட்களை எல்லாம் பாதுகாக்கப்பட்ட அல்லது பாதுகாப்பிற்கு உரியவர்களால் அவர்கள் நம்மை முழுவதுமாக அவர்கள் தடவி பார்த்து அந்த அளவிற்கு அவர்கள் அந்த பரிசீலனையெல்லாம் செய்து அனுப்புகிறார்கள் மேலே என்று சொன்னால் மிகவும் வருத்தமாக இருக்கிறது. அந்த 8 மணி நேரத்திற்காக போராட வேண்டிய ஒரு நிலை, ஒரு இழிநிலை தமிழகத்தின் எல்லையிலே இருக்கிறது என்ற காரணத்தினால் அமைந்திருக்கிறதா? தமிழ் மக்களும் தமிழ் அமைப்புகளும் தமிழகத்திற்கு உரியனவற்றை செய்யக்கூடிய அமைப்புகள், அத்துணை அமைப்புகளும் இதனை பற்றி நினைவு கூற வேண்டும், சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும். இந்த நேரத்திலே இதற்கு மத்திய அரசினுடைய வனத்துறையும் அந்த ரோப்கார் அமைப்பதற்கு ஐயப்பன் கோயிலுக்கு அனுமதி தருகிறது என்று சொன்னால், அதே அனுமதி பத்தினி கோட்டத்திற்கு சீரமைப்பு பணிக்காக அதுபோன்ற மின் இயக்கிகளை நாம் பயன்கொள்வதற்கும் தர வேண்டுமல்லவா? அங்கொரு நீதி இங்கொரு நீதி என்பது ஒரே மேற்கு மலைத்தொடரின் உச்சியிலே அமைந்திருக்கக்கூடிய, குறிப்பாக அந்த பேரியாறு அடைகரை என்று சொல்லுகிறோமே, அந்த பெரியார் டேம் அதனுடைய மேற்கு பகுதியிலேயும் கிழக்கு பகுதியிலுமாக அமைந்திருக்கக்கூடிய இருவேறு கோயில் வழிபாட்டிற்கு உரிய தலங்களில் ஒன்றுக்கு மிகப்பெரிய சலுகைகளும் இன்னொன்றுக்கு எதுவுமே கிடையாது என்று சொல்லுவதுமாக அமைந்திருக்குமேயானால் அத்தகைய சட்டம் பொதுமக்களுக்கு உரியதாக இருக்குமா என்பதனை நாம் மேலும் சிந்திக்க வேண்டும். நண்பர்களே, இந்த நேரத்திலே நாம் பணிந்து வேண்டுவது உரிய அரசின் துறைகள், அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அங்கொரு நீதி இங்கொரு நீதி என்று பாராட்டாமல் இந்த மாபெரும் ஒரு தொல்லியல் சுவடாகவும் மிகுந்த தமிழ் மக்களினுடைய உள்ளங்களிலே பதிவாகி இருக்கக்கூடிய கற்புக்கரசி கண்ணகியின் கோயிலை மீண்டும் அதனை சீரமைப்பு செய்து வழிபாட்டிற்கு உரியதாக ஆக்கி தருவதும், அதற்குரிய தமிழக எல்லை பள்ளியன்குடியிலிருந்து மேலே நெடுவேல் குன்றத்தில் உச்சியிலே இருக்கக்கூடிய அந்த வேங்கை காணல் என்கின்ற பத்தினி கோட்டத்தை சென்றடைவதற்கான
அந்த தார் சாலை அல்லது போக்குவரத்திற்கான சாலையினையும் அமைத்து தர வேண்டும், அதற்கு உரியனவற்றையெல்லாம் மேற்கொள்ள வேண்டும் என்று தஞ்சாவூர் தமிழ்ச்சங்கம் பணிந்து வேண்டுகிறது. மீண்டும் பணிந்து வேண்டுகிறோம். ஆவன செய்தருள அன்போடு வேண்டுகிறோம். நன்றி.